நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி கேள்விப்படுறீங்க. அதெல்லாம் வந்து வேண்டாம், ரிஸ்க்கு, எனக்கு அதெல்லாம் ஒத்து வராதுங்க போயிடுறீங்க. வெரி வெரி குட். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்டர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு சைட் பார்த்தீங்கன்னா செல்லிங், அனதர் ஒன் சைட் பார்த்தீங்கன்னா பையிங் இருக்குது. ஸோ ஆப்ஷன் செல்லிங் சூஸ் பண்ண வரைக்கும் வெரி குட் சொல்லிக்கலாம். ஆப்ஷன் பையிங் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பையிங்லேயும் பார்த்தீங்க ஒரு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுனா ஒரு ரிஸ்க் இருக்குங்கிற ஒரு அவேர்னஸும் இருக்குது. நம்ம வந்து அதை பற்றி எங்கேயாவது போய் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவுமே வந்து உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி வரீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்னதாக பண்ணி ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மார்க்கெட்டுக்கு வரீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு இப்படி வந்தவங்களுக்கு குட் சொல்லிடலாம். ஸோ இந்த பக்கம் பார்ப்போம் ஆப்ஷன் பையிங்க்கு. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா கம்மியான அமௌண்ட்டை வச்சு பிக் ப்ராஃபிட் பண்ணிட முடியும், ஒரு நாள்லேயே பண்ணிடலாம். ரொம்ப பெருசாக வந்து எந்த விதமான ஒரு நாலேஜையும் நீங்கள் வந்து கெயின் பண்ணாமலே என்ன பண்ணிடுறீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வரீங்க. ஒரு கேம்பிளிங் மைண்ட் செட்டோடையே நீங்கள் வந்து உள்ளே வரீங்க. அந்த மணி வந்து ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்காக நீங்கள் வச்சுருப்பீங்க. உங்களுடைய குழந்தைங்களுடைய ஒரு எஜுகேஷனுக்காக உள்ளதாக இருக்கலாம். ஸோ ஏதோ வந்து ஒரு உங்கள் பசங்க ஒரு மேரேஜுக்கு உள்ளதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபண்டு. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து நான் மார்க்கெட்டில் இறக்கி பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து நீங்கள் உள்ளே வரீங்க. ஸோ இதுக்கான ஒரு ரேங்க் வந்து நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைப்பில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.